கர்த்தரை தெய்வம் என்று கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். இந்த காலையில் நீங்கள் இந்த இடத்துல வந்தது, இந்த மாதத்துக்குரிய சகலத்தை உங்கள் கையில் தந்துட்டார். விசுவாசிக்கிறீங்களா? சகலத்தையும் நம்முடைய கரத்தில் அவர் தந்திருக்கிறார். வாசிக்கலாம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவரும் வாக்கு மாறாதவரும் எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தவரும் எங்களுக்காய் வரப்போகிறவருமாயிருக்கிற நல்ல பிதாவே, காலையில் வாசித்த வார்த்தைக்காக நன்றி. வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையை கவனிக்க வந்திருக்கிற உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த பூமிக்கு தேவனாகிய கர்த்தர் அனுப்பும் பொழுது அவருக்கு பல நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் வாசித்து நாம் கேட்க முடியும். அதில் அவருக்கு கொடுத்த ஒரு நாமம் சமாதான பிரபு. ஆமென். அவருக்கு பேர் என்னது? ஒரு அதிசயமான பேர், சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்துவினுடைய 3.5 வருட கால ஊழியத்தில் அநேக இடங்களில் தன்னை தேடி வந்தவர்களையும் தன்னோடு பயணித்த சீசர்களையும் பல நேரத்தில் அவர்களை தைரியப்படுத்தி சொன்ன வார்த்தையும் சமாதானம். அல்லேலூயா. என்னது? சமாதானம். இயேசு தன்னுடைய 3.5 வருட கால ஊழியத்தில் தன்னை நேசித்தவரையும் தன்னிடத்தில் வந்தவர்களையும் அவர்கள் சந்தோஷப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி சொன்ன வார்த்தை சமாதானம். அல்லேலூயா. இந்த காலையிலே 4 சுவிசேஷத்தில் இந்த கடைசி சுவிசேஷமாகிய இந்த யோவான் சுவிசேஷத்தில் இயேசுவை தேவனுடைய ஆளத்துவத்தில் அவர் முழு மனித தன்மை உடையவர் என்றும் முழுமையான தேவன் என்பதையும் இந்த அருமையான தேவ பக்தன் எழுதும் பொழுது இந்த 14ஆம் அதிகாரத்தின் ஆரம்பம் முதலே ஆண்டவராகிய கர்த்தருடைய மகிமையையும் அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது கவலைகள், கண்ணீர்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் மாறும் என்றெல்லாம் அவர் சொல்லி வந்தாலும் 14ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தில் சொல்றார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசுவினுடைய இலக்கு, இயேசு இந்த ஊருக்கு வந்தது நிலையான இந்த உலகத்தை ஸ்தாபிப்பதற்கல்ல, நிலையான நித்திய ராஜ்யத்தை அவர் நமக்கு தருவதற்கு. அதனால் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிற. அப்போ அவர் இங்கே எல்லா நாளும் இருக்கக்கூடியவர் அல்ல. அவருடைய இருப்பிடம் என்பது பரலோகம். அந்த பரலோகத்திற்கு என்னையும் உங்களையும் அழைத்து சொல்ல வேண்டியவராகும் நம்முடைய கர்த்தர். ஆதலால் இந்த பூமியில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு அவர் வைத்து போனது சமாதானம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சமாதானம். சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன். இந்த காலையிலே நல்ல புரிஞ்சுக்க. அடுத்த சென்டென்ஸ், அடுத்த வார்த்தை, என்னுடைய சமாதானம், மை பீஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள காரியத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு சொத்தை சம்பாதித்து வைத்து போகலாம், உதவி செய்து அவங்களை லிஃப்ட் அப் பண்ணி போகலாம். ஆனால் உங்களுக்கு எவருக்கும் எனக்கும் யாருக்கும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
அப்ப இந்த காலையிலே கர்த்தர் நமக்கு வீடு தந்தாரு, வேலை தந்தாரு, குடும்பத்தை தந்தாரு, உயர்வை தந்தாரு, தொழிலை தந்தாரு, எல்லாம் தந்தாரு. ஆனால் கர்த்தர் நமக்கு தந்து போனது சமாதானம். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்வு, சின்ன பிள்ளை முதல் பெரியவங்க வர, தங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. நேற்றைக்கு முந்தின தினம் நம்முடைய பக்கத்தில் நெடுமங்காடு என்று கேரளாவில் ஒரு பகுதி உண்டு. அந்த ஊரில் நடந்த தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனையான சம்பவம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. 1.5 வயது உள்ள குழந்தை, இந்த அம்மா தன் வயிற்றில் இந்த குழந்தையை கன்சீவ் ஆகும் பொழுது அவருடைய தகப்பன் மரித்து போகிறார். 3 மாசத்தில் அந்த குழந்தை கன்சீவாக இருக்கும் பொழுது 3 மாதத்தில் அந்த தாய் தகப்பன் மரித்து போகிறார். அப்பொழுது அவரை நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அவர், அந்த சகோதரி வாலிபர் ஆனபடினால வேறொருவரை விவாகம் பண்ணி கொண்டார். சொன்ன ஆச்சரியமாக இருக்கும். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த குழந்தைய, சின்ன 1.5 வயசு பிள்ளை, 2 கையும் ஓடிச்சிட்டாங்க. மருத்துவமனையில் இந்த பிள்ளைய ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்டது. அந்த பிள்ளை ஆஸ்பத்திரியிலிருந்து வந்த 2 நாளைக்குள்ள கொலை செய்யப்பட்டது. 2 நாளைக்குள்ள கொலை செய்யப்பட்டது. நேற்றைக்கு கேரளாவையே அந்த காரியம் அநேகருடைய இருதயத்தை உருக்கினது. அதை தெளிவு சேகரிப்பதற்கு அவனை கொண்டு வந்த பொழுது அந்த ஊரில் உள்ள எல்லா ஜனங்களும் அவனுக்கு நேராக அவ்வளவு காவல் அதிகாரிகள் இருந்தும் அடித்ததை கண்முன்னாக காண முடிந்தது. இந்த காலையில் தேவ பிள்ளையே, ஒருவர் சமாதானத்துக்காக ஓடும் பொழுது இந்த உலகத்தில் சமாதானம் தராத நிலையில் கர்த்தர் சொல்கிறார், என் சமாதானத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க? அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். எந்த இடத்துல உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ, எந்த இடத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களோ, உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை அருள விரும்புகிறார். ஆனால் அதை பிடிச்சிட்டு தான் இன்னைக்கு போகணும். அல்லேலூயா. அதனால இந்த காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். மை பீஸ், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்படி இந்த காலையில் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு சபை தயாரா? இன்னைக்கு உங்களிடத்தில் கர்த்தர் அதிகாலை ஜூன் மாதத்தின் முதல் நாள் கேட்கிறார், கடந்த 5 மாதம் அளவும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் உண்டா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சமாதானம் உண்டா? உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் உண்டா? நீங்கள் செய்கிற பணிகளில் சமாதானம் உண்டா? நீங்கள் சம்பாஷிக்கிறவர்களோடு சமாதானத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா? இல்லை என்றால் எங்கோ தேவனுக்கு பிரியமல்லாத, எங்கோ தேவனுடைய சமூகத்தை விட்டு வழி விலகின ஒரு அனுபவம் உண்டு என்பதை ஆவியானவர் பகிரங்கமாய் சபைக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆனால் கர்த்தர் இந்த உலகத்தில் ஊழியத்தில் இருந்த காலம் முழுவதும் நான் முகவரியை சொன்னது போல அவரை கர்த்தர் அனுப்பும் பொழுதும் அவரை இந்த பூமிக்கு ஒரு சமாதானத்தின் பிரபுவாகவே தேவன் அனுப்பினார். அதற்கு அடையாளமாக அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வந்ததை உங்களுக்கு பல நேரத்தில் நினைப்பூட்டி இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்கிறார், அந்த சமாதானத்தை உனக்கு திரும்பி தருவதற்கு, புதுப்பிப்பதற்கு இந்த காலையில் உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். 2 காரியத்தை இந்த காலையில் எடுத்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அதற்கு முன்பதாக இயேசு தான் உயிர்த்தெழுந்த பின்பும், ஆமென் சொல்லுங்க, நல்லதானுங்க, ஊழியத்திலும் சமாதானத்தை அவர் ஜனத்துக்கு சொன்னார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பும் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, முதல் வார்த்தை சமாதானம், ஷாலேம்.
இந்த காலையில் யூதர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது, நாம் பிரைஸ் லார்ட் சொல்லும் பொழுது, அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது ஷாலேம், சமாதானம். இந்த காலையிலே இயேசு தன்னுடைய ஊழியத்தில், மலை பிரசங்கத்தில், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இந்த காலையிலே அவர் உயிர்த்தெழுந்த பின்பும் முதல் வார்த்தை என்ன வார்த்தை? உங்களுக்கு சமாதானம். இந்த காலையில் அந்த சமாதானத்தை இன்னைக்கு கர்த்தர் தருவதற்கு உங்க மத்தியில் வந்திருக்கிறார். அப்போ இந்த காலையில் அவர் 2 காரியத்தை இந்த நாளிலே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். கலங்காமலும், என்னது? பக்கத்தில் கைப்பிடிச்சுடுங்க. இந்த மாதம் உங்களை கலக்கத்தை கொண்டு வருகிற மாதம் அல்ல, கலங்கமே இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்க? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலையில் நீங்கள் ஒவ்வொரு மாதத்தை ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரோடு நடந்து அவர் செய்ததை உங்களுக்கு எவ்வளவு காரியங்கள் சொல்ல முடியும் தெரியுமா? அல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்கள் படுத்தா தூக்கம் வராது, ஒரு காலத்தில் சமாதானம் இல்லை, எங்கே எதை கேட்டாலும் அவ்வளவும் அடைபட்டிருந்த நேரத்தில் உங்களுடைய கலக்கத்தை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு காலையில் திரும்பியும் சொல்றாரு, இந்த மாதம் நீ எதை குறித்தும் கலங்கவே மாட்டாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நான் 100% நம்புகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை பொய் உரைக்கிற வார்த்தை அல்ல, இது ஜீவனுள்ள வார்த்தை. இது வாக்குத்தத்தம் சொன்னவர், வாக்கு மாறாதவர். மாறாவிலே தண்ணீர் கசந்ததா இருந்த பொழுது அவர்கள் முறுமுறுத்து கர்த்தருடைய சமூகத்தில் அந்த மோசையோடு முறையிட்ட பொழுது மோசைக்கு கர்த்தர் சொன்னாரு, இந்த மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறும். இந்த காலையிலே ஒருவேளை 5 மாதம் கலக்கத்தின் மாதமாக, நெருக்கத்தின் மாதமாக இருந்தால் கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதம் கலக்கம் உங்க வாழ்க்கை விட்டு மாறுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா. 2வது சொல்லுகிறாரு, பயப்படவே வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படவே வேண்டாம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த காலையில நீங்கள் எப்போ தூக்கத்தை விட்டு விழிக்கிறீர்களோ அங்கு தொடங்குகிற பயம். காலையில எப்போ உறக்கத்தில் ஒருத்தருக்கும் ஒரு கவலை இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்திரிச்ச நேரத்தில் கடன் முன்னாக வந்து நிற்கும், பல பணி சுமைகள் வந்து நிற்கும், வீட்டு காரியங்கள் வந்து நிற்கும். இவற்றில் எல்லாவற்றிற்கும் நமக்கு பயம். சிலவங்களுக்கு வீட்டுக்கு விருந்துகாலி வந்தாலே கை கால் என்ன செய்யாது, ஓடாது. பயம். சமைக்கணுமே, நல்ல ஆகாரம் கொடுக்கணுமே, நேரமே எழுந்திருக்க வேண்டுமே என்ற கலக்கத்தின் பயம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், 2 வாரத்துக்கு முன்ன நமக்கு பிரசங்கம் கேட்டோம், பயப்படாதே, பயப்படாதே என்று ஆண்டவர் உரைக்கிறார். இன்னைக்கு காலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அவர்கள் அந்த தேசத்தில் அடிமையாயிருந்தும் 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பி அந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்த பொழுதும் அவர்கள் நேரிட்ட முதல் காரியம் பயந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்தாங்க? பயந்தார்கள். எதை பார்த்து? செங்கடலை பார்த்து அவர்கள் பயந்தார்கள். மோசைக்கு ரொம்ப என்ன செய்வது என்பது மோசைக்கு தெரியாமல் அவர் அங்கலாய்த்து நின்ற பொழுது கர்த்தர் சொன்னார், உன் கையில் ஒரு கோல் உண்டு. ஆமை சொல்லுங்க. அந்த கோலுக்கு ஒரு விசேஷித்த நல்ல ஆசீர்வாதமான சில காரியங்களை உன் கண் முன்னால் அந்த கோல் செய்ததை நான் கண்டிருக்கிறேன். அந்த கோலை நீட்டு என்று சொன்ன பொழுது பயத்தில் இருந்தவர்களுக்கு தண்ணீர் என்னதான் மாறிச்சு? மதிலாய் மாறினது. இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், மதில் போல பிரச்சனை, வியாதி, போராட்டம், நெருக்கம், உபத்திரவம், கண்ணீர், இந்த வழியில் நீங்கள் போனீர்கள் என்றால் கர்த்தர் சொல்ல பயப்படாதே. இந்த மாசத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. 2 காரியங்கள் இந்த மாசத்தில் அடிக்கடி நீங்க சொல்லணும். உங்க வேலை போக சொல்லணும், குடும்ப வாழ்க்கையில் சொல்லணும், உங்கள் அனுதின வாழ்க்கையில் ஜெபம் பண்ண சொல்லணும். ஜெபம் பண்ணும் பொழுது சொல்லணும், நான் இந்த மாதம் கலங்க மாட்டேன்,
எதை குறித்தும் கலங்க மாட்டேன், எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். நம்முடைய சபாநாயகர், இப்பொழுதுள்ள ஸ்டில் நமக்குள்ள சபாநாயகர் சொன்ன ஒரு சாட்சி ரொம்ப வைரலாய் சோஷியல் மீடியாவில் போய்கொண்டிருக்கிறது. அவர் ஒரு ஸ்கூல் ஆனிவர்சரிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அழைக்கப்பட்ட பொழுது கார்மேகம் சூழ்ந்து நிற்கிறது. அதை நடத்துகிறவர்கள் சொல்கிறார்கள், ஒருவேளை மழை வந்தால் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறதான அந்த ஆடிட்டோரியத்தில் இந்த மீட்டிங் மாற்றப்படும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மீட்டிங் முடிய தட்டியும் நான் காரில் ஏறும் பொழுதுதான் மழை வரும். ஒரு அல்லேலூயா. அந்த இடத்துல ஜெபம் பண்ணாரு. இயற்கையை தன்னுடைய தேவ சமூகத்தில் கேட்டு மக்களுக்கு இருக்கிற பயத்தை மாற்றி அவர் காரில் ஏறும் பொழுதுதான் மழை வந்துச்சு. ஒரு அல்லேலூயா. இந்த காலையிலே அதே தேவன் உங்களுக்குள் ஜீவிக்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கலக்கம் மாறும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பயமும் மாறும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயத்தை நீக்கி பயமில்லாமல் கர்த்தரிடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்று இந்த காலையிலே நான் தேவ சமூகத்தில் நின்று பகிரங்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் பிரசங்கத்தின் நிறைவுக்குள்ள வருகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எத்தனை பேர் அந்த சமாதானத்தை இன்றைக்கி நம்ம எடுத்து நம்ம வீட்டுக்கு போக முடியும்? இது கடையில் கிடைக்காது. நீ எவ்வளவு தொட்டு கொடுத்தாலும் கிடைக்காது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானம், கர்த்தராய் இருக்கிற இயேசு சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று மனமாற வாழ்த்தி இந்த தேவ வாக்குத்தத்த வார்த்தையில் அமர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாயிருக்கிற இயேசப்பாவின் நாமத்தில் வருகிறோம். இந்த காலையிலே எங்களை தைரியப்படுத்தின வார்த்தை, எங்களை உற்சாகமூட்டின வார்த்தை, எங்களுக்கும் உம்முடைய தெய்வீக வாக்குத்தத்தத்தை தருவீர் என்கிறதான முழு கான்ஃபிடென்ட்டை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடி காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கேட்ட சத்தியத்துக்கு முழுமையாக சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.